நீ எவ்வளோ பெரிய ரேங்கிங் மயிர் எடுத்தாலும் அது வந்து ஒரு 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 அளவுக்கும் ஆகாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம யூகேல வந்து ஹை ரேங்க் யூனிவர்சிட்டி எடுத்தோம்னா நமக்கு வேலை கிடைச்சிடும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஃபிளைட் வச்சிருக்காரு, அவர் கடை வச்சிருக்காரு, அவர் கன்சல்சி வச்சிருக்காரு, என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்கடா. ஏன் தடபடி 2 ரூபான்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, இதில் யாரவன்? கழுத நான் அவனை பார்த்ததில்ல. யாராவது பொடி பயலா இருப்பான். பொடி இல்ல, வெடி. ஹாகேஸ், நான் தான் அவங்க 2 ரூபா. ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயக்காக தான். ஒன்று, வெளிநாட்டில் படிக்கிறத ஃப்ளெக்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நினைக்கக்கூடாது, அது அவ்வளோதான். 2வது, இது வந்து நல்ல யூனிவர்சிட்டி, இது வந்து மொக்க யூனிவர்சிட்டி, இங்க படிச்சா வேலை கிடைக்கும், இங்க படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு நீங்களா ஒரு மனப்பிராந்தியில இருக்கீங்களே, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இது. நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் நீங்க ஸ்கிராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்போ என்னோட நினைச்ச கிளாரிஃபிகேஷனோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நானும் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி யூகே வருது, யூகே வரதுக்கு எவ்வளவு செலவாகும், எப்படி ஏர்போர்ட் வருது, எப்படி லக்கேஜ் பேக் பண்றது, இங்க வந்து எவ்வளவு செலவாகுது, இங்க வந்து சாப்பாடு செலவு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி தனித்தனியா போட்டுட்டேன் வீடியோ. இதுக்கு மேல என்ன போடுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே போட்டேன். இதுக்கு மேல என்ன இது சம்பந்தமா என்ன வீடியோ போடுறது அப்படின்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல புது புது கேள்வியா கொண்டு வராங்க. எனக்கு அப்பதான் அதை பத்தி எல்லாம் பேசணுமா, அப்ப இதெல்லாம் எனக்கு புரியலையா அப்படிங்கறது எனக்கு தோணுது. அதே மாதிரி நான் சொல்லுற மாதிரியே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், இதெல்லாம் பாருங்க, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து என்கிட்ட நான் வந்து சொன்னாங்க, நான் வந்து யூனிவர்சிட்டி இதெல்லாம் நினைச்சப்போ சொல்றாங்க, மொக்க யூனிவர்சிட்டியா சொல்றாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. மொக்க யூனிவர்சிட்டியா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பிச்சேன். இன்னொரு விஷயம், மொக்க யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி கிடையவே கிடையாது யூகேல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எதை வச்சு நீங்கள் மொக்கன்னு சொல்கிறீங்க? திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஆம்பஸ்டோன். ஆம்பஸ்டோன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க, எந்த ஏரியாவில் படிக்க போகிறீங்கன்னு சொல்லி போட்டோன்னே அங்கே உள்ள அஃபோர்டபுள் அக்கமடேஷன் எல்லாமே காட்டும். யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸும் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கு ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்களா, இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே இருக்கனால எனக்கு தெரியுது, இது எப்படி இது 2 வகையாக பிரிக்கிறாங்க, பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ வந்து நான் அதை நான் அப்புறமாட்ட வெளிநாட்டுக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ நம்ம உள்நாட்டுக்கு நம்ம போவோம். இப்போ இங்க வந்து நீ ஒரு நல்ல யூனிவர்சிட்டி ப்ரோ, இங்க ஒரு மொக்க யூனிவர்சிட்டி நீ எப்படி சொல்லுவேன்னா, இப்போ சென்னையில ஒரு 2-3 யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, நல்ல யூனிவர்சிட்டி, SRM, சத்யபாமா, அந்த மாதிரி சொல்றீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கும் இந்த உள்ள ஒரு மொக்க யூனிவர்சிட்டின்னு நீ சொல்லுவீல, அதுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன். நீ அதை தான் பார்ப்ப, அதுக்காக நான் சொல்றேன். நல்ல யூனிவர்சிட்டி அப்படின்னா அது நீ படிக்கும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும், அந்த காலேஜ் ரேங்கிங் கூட இருக்கும். 3வது விஷயம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்ல ஹை ரேங்கிங் கம்பெனி ப்ரொஃபைல்ஸ்ல இருந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வரும். இப்போ நீ இந்த யூனிவர்சிட்டியில வந்து அதே ரேங்கிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிய பிளேஸ்மெண்ட்ஸா வராது. அங்கே கொஞ்சம் நிறைய பேக்கேஜ் உள்ள பிளேஸ்மெண்ட்ஸா வரும். ஸோ இது 2 தான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நல்லதுக்கும் ஒரு மொக்கைக்கும் ஒரு குட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமாக வரும், அதிக பேக்கேஜ் வரும். பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியா வரும், கம்மியான பேக்கேஜ் வரும். நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில காலேஜில் பிளேஸ்மெண்ட்டே இல்லாம கூட இருந்திருக்கு. ஸோ இந்த 2 டிஃபரன்ஸ் வச்சு தான் நீங்க சொல்லுவீங்க நல்ல யூனிவர்சிட்டி, குட் யூனிவர்சிட்டின்னு. ஆனா இதே நீங்க இந்தியா விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் 100க்கு 99.99% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அது வந்து நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லி 1 இயர் கோர்ஸை வந்து 2 இயர்ஸ் கோர்ஸா மாத்தி கொடுப்பானுங்க. அது ஃபீஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அது அப்படி ஒரு விஷயமே கிடையாது, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. அதனால உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான் அந்த யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்றது. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய காசு இருக்கு ப்ரோ, நான் வீட்டில் செம்ம பணக்காரன் ப்ரோ, நான் சும்மா வந்து இருந்துட்டு அப்படியே இந்த லைஃபை பார்த்துட்டு கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு இருக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு எங்க வேணாம், அதுக்கு இந்த வீடியோவே கிடையாது. முதல்ல நீ அப்படிப்பட்ட ஆளுன்னு தயவு செஞ்சு வீடியோ விட்டு வெளியே போடா அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோ யாருக்குன்னா, ப்ரோ எனக்கு வந்து வெளிநாட்டில் படிக்கிறது வந்து ஃபிளெக்ஸ் அப்படின்னு கிடையாது. நீ அவனா இருந்தா நீ வெளியே போயிடுறா, நான் வெளியே போடா. இந்த வீடியோ யாருக்குன்னா, இந்த வீடியோ யாருக்குமே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியல இந்த வீடியோ யாருக்குன்னு. சரி, யாரும் பாருங்க. என்னோட சாட்ல வந்து இஷ்யூ ஆல் சக்சஸ் போட்டேனால அதான் என்னோட கடைசி சாட்டா இருக்கும் ஒருத்தவங்க பேஜ்ல. நான் வந்து நிறைய பேர் கேட்கறானீங்க, நான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். கேட்கறீங்க, அப்ப நான் சொன்னா நீ கேட்கணும்ல, அதுக்கு தான் கேட்கறீங்க. இப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், இல்ல ப்ரோ எங்க சித்தப்பா பார்த்துப்பாரு, இல்ல எங்க சொந்தக்காரனோட மாமா சொந்த கொளுத்தியாமையா இங்க இருக்கேன், அவன் பார்த்துப்பான், அவர் ஃபிளைட் வச்சிருக்காரு, அவர் கடை வச்சிருக்காரு, அவர் கன்சல்சி வச்சிருக்காரு, என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்கடா. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தெளிவை வச்சு நான் சொல்றேன். அப்ப எதையுமே கேட்காம நானே புடிங்கிறேன் ப்ரோங்கிறீங்க. அப்ப நான் என்னால என்ன பண்ண முடியும்? சரி புடிங்க அப்படி சொல்லி என்னமா போட்டுறது, இஷ்யூ ஆல் சக்சஸ். அதான் என்னோட கடைசி ஸ்டார்ட்டா இருக்கும். ஃபைனலா அந்த கருத்துக்கு வரேன், எங்கெங்கயோ போறேன்டா. அதனால மொக்க யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி யூகேல எதுவுமே கிடையாது. நீ எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும் உனக்கு வந்து வேலை வந்து நீ தான் தேடிக்கணும். எவனுமே பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. நீ உன் ரெஸ்யூமே கொண்டாந்து கொடுக்கும்போது, தம்பி நீ இவ்வளவு பெரிய ரேங்கிங் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கியா, அப்ப கண்டிப்பா உனக்கு வேலை கொடுத்தே அவனுப்பா, இந்தா வேலை வச்சுக்கோ, 50 லட்ச ரூபா
வருஷத்துக்கு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல கம்பெனி யூனிவர்சிட்டியில படிச்சியா? யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கியா? ஓகே அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு பெருசா கன்சிடரே பண்ண மாட்டேன். நீ இந்த யூனிவர்சிட்டியில படிச்ச, எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும் உன்னோட ஸ்கில் தான். ஸ்கில் இருந்தா தான் நீ முன்னாடி போக முடியும். இங்க வந்து படிப்பு முக்கியம் கிடையாது. இங்க இருக்கவங்களே படிக்க மாட்டானுங்க முதல்ல. அது தெரியுமா உனக்கு? என் லைஃப் எடுத்துக்க. இப்ப என் வீட்டுக்குள்ள ஒரு இங்கிலீஷ்காரன் இருக்கான். அவனுக்கு எனக்கு ஆகாது. ஆனா அது வேற விஷயம். அவன்கிட்ட போய் நீ எங்கடா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கேன் அப்படி சொன்னான். சரி என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டா, நான் படிக்கவே இல்லை, நான் ஸ்கூல் முடிச்சோன்னே அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆயிட்டேங்கிறான். ஏன் கேட்டா, இங்க படிப்புலாம் முக்கியம் இல்லை, மோஸ்ட்லி நாங்கள் யூனிவர்சிட்டிலாம் போக மாட்டோம். யூனிவர்சிட்டி வந்து மோஸ்ட்லி ரொம்ப ரேரா தான் படிப்போம். நாங்க வந்து ஸ்கில் இருந்தாலும் நாங்க வேலைக்கு செலக்ட் ஆகி போயிருப்போம். ஆனா ரியாலிட்டியா தான் உண்மை. இங்க உள்ள யூனிவர்சிட்டி எல்லாமே ஒரு பிசினஸ் தான். வியாபாரமா? இப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து படிக்கிற பையன் வந்து சாலிடா ஒரு இந்தியால இருந்து வர பையன் வந்து 20 லட்ச ரூபா கட்டுறான்னு வச்சுக்கவே. இது 20 lakhsங்கிறது வந்து விசா பிளஸ் வந்து இங்க அந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் வச்சுக்கோங்க. அதை தவிர இன்னொரு விஷயமும் கட்டுவான் அவன் வேலைக்கு போகும்போது. என்னன்னா இந்த டாக்ஸ் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நீங்க டாக்ஸ் கட்டணும் தான் நினைப்பான். டாக்ஸ்ல தான் அவன் சம்பாதிப்பான். புரியுதா? நீங்க கட்டுற டாக்ஸ் எவனுக்கோ ஒருத்தனுக்கு போயிட்டு இருக்கும். வேலை எல்லாம் வீட்டுல இருப்பான்ல, அவனுக்குலாம் காசு கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அது வந்து நீங்க கட்டுற டாக்ஸ் தான். இப்படிதான் இந்த கவர்மெண்ட் வந்து ரன் ஆகும். நீ கட்டுற 20 லட்சம் முக்கியம், நீ கட்ட போற டாக்ஸும் முக்கியம். அதனாலதான் அவனை உள்ள இழுத்து சம்பாதிப்பான். பயங்கரம் சம்பாதிப்பான். டேய் ஒரு ஆள் 20 லட்சம் கட்டுறீங்க, அப்போ ஒரு 10 பேர் வச்சு என்னடா ஆச்சு? 2 கோடிடா. இப்போ 200 பேர் படிச்சா 20 கோடிடா. நான் இருக்க ஏரியால 200 பேர் படிப்பானுங்க. சரியா? 200 கோடி. அப்போ ஒரு ஏரியா பிரிச்சோன்னு வச்சுக்கோ, ஒரு 50 ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோ, 200 கோடி 200 கோடி 200 கோடி எவ்வளவு என்ன காசு ஆச்சு? நீ கணக்கே பண்ண முடியாது. அவ்வளோ காசு வந்து புரள்ற இதுதான் இந்த யூனிவர்சிட்டி. ஸோ இது ஒரு கண்டிப்பா ஒரு பிசினஸ் தான். நான் வந்து நல்ல யூனிவர்சிட்டி சூஸ் பண்றேன், எனக்கு வந்து பயங்கர ரேங்கிங் வேணும். ஒரு ஆகாது. ரேங்கிங்னா ஒரு மயிருக்கும் ஆகாது. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. நீ எவ்வளவு பெரிய ரேங்கிங் மயிர் எடுத்தாலும் அது வந்து ஒரு ஒரு அளவுக்கும் ஆகாது. நீ வேணா அங்கிருந்து வேணா யாருக்காட்டும் வேணா கேளு. நான் சொல்றேன் நீ கேட்கலான்னு. நான் சொல்றேன் நீ கேட்க வேணாம். முதல்ல சிந்தி மூளை இருக்குல்ல, சிந்திச்சு பாரு. டென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. எனக்கு அப்படியே இப்ப நங்கி பாரு. நல்லா நான் சொல்றது நல்ல கேளு. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலே ஸ்கில் டெவலப் பண்ணு. சரியா? வந்தோடனே உனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டானுங்க. உனக்கே ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ட் வேணும்டா. நம்ம வந்தா நமக்கு வேலை கிடைக்கும், நம்மளால கிராக் பண்ண முடியும். இந்த இன்டர்வியூ வந்து ஒரு 5 ரவுண்ட் இருக்கு. ஸ்கிரீனிங்கோட பிளஸ் 5 ரவுண்ட் இருக்குன்னா என்னால கிராக் பண்ண முடியும். நான் ஈஸியா எல்லாமே கிராக் பண்ணிடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு அப்படின்னா நீ கண்ணை மூடிட்டு எத்தனை லட்சம் வேணா செலவு பண்ணிட்டோ அந்த அவ்வளவு காசை நீ எடுத்துட்டு போயிடலாம். ஆனா நான் வந்து இல்ல ப்ரோ படிச்சு முடிச்சிட்டேன், கான்வகேஷனே போல ப்ரோ, ஸ்ட்ரைட்டா யூகே தான் வரேன் அப்படின்னு வச்சுக்கவே, சாரிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி நீ காலேஜ் படிக்கும் போதே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், நீ நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கலாம், வரலாம், அது தப்பு கிடையாது. ஆனா காலேஜ் ஃபுல்லா குடியும் கூத்துமா இருந்துட்டு டைரக்டா இங்க வந்தீங்கன்னா சாரிப்பா, இந்த யூனிவர்சிட்டி வச்சுலாம் உனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. நீ ஆளா போய் நிக்க முடியாது. அப்படி இந்த ஷார்ட் கட்டுங்கிற ஒரு விஷயமே யூகேல கிடையாதுடா. மைண்ட்ல வச்சுக்க. இங்க நம்ம ஊர்ல வந்து காசு இருந்தா ஒரு ஷார்ட் கட்ல போகலாம், நம்ம எம்எல்ஏ தெரிஞ்சிருந்தா, ஏரியா கவுன்சிலர் தெரிஞ்சிருந்தா நம்ம ஷார்ட் கட்ல போகலாம் அப்படிங்கிற விஷயமே யூகேல கிடையாது. என்னைக்கு தான் லைன்ல தான் நிக்கணும். அது பஸ்ஸுக்கு இருந்தாலும் சரி, வேலைக்கு இருந்தாலும் சரி, பின்னாடி பொண்ணுக்கு இருந்தாலும் சரி, நீ லைன்ல தான் நிக்கணும். ஷார்ட் கட் கிடையாது தம்பி. சரியா? புரிஞ்சுக்க, பொழைச்சிக்க. ஆனா அது வந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸுமே தப்பு சொல்ல முடியாதுடா. ஏன்னா அது காரணம் வந்து பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, தன்னோட புள்ள வந்து நல்ல யூனிவர்சிட்டியில படிக்கணும், பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கணும், ஹை ரேங்கிங் யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எவ்வளவு காசு வேணா செலவு பண்ணவும் ரெடியா இருக்காங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோ, தன்னோட புள்ள ரொம்ப ஹையா படிக்கணும் அப்படின்னு கோடியா செலவு பண்றது ஒரு விதம், தன்னோட புள்ள படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம். ரெண்டுமே நீ ஒன்னா போட்டு குழப்பிக்க கூடாது. ரெண்டும் வேற பீப்புள்ஸ், தேர் டிஃபரெண்ட் மைண்ட் செட். ஓகேவா? என் புள்ள படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. படிக்கிற புள்ள எங்கனாலும் படிக்கும், அதனால போய் சேர்த்துருவாங்க. ஆனா இவங்க இருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, புள்ள வந்து ரொம்ப டாப்பா யூனிவர்சிட்டில படிக்கணும் அப்படி போய் கன்சல்டன்சில கேட்கறது. அவங்க இதான் சாக்குன்னு ஐடிபி அப்படியே மிளகா அரைச்சிருவானுங்க. சரியா? சென்னையில வச்சு அப்படியே மிளகா அரைச்சு, தாங்க தம்பி 35 லட்ச ரூபா ஃபீஸ் தம்பி, அது போக 10 லட்ச ரூபா செலவு வரும், 45 லட்ச ரூபா பட்ஜெட் இந்த பொண்ணுக்கு. அது முக்கியமா அந்த பொண்ணுக்கு தாண்டா அவ்வளவு செலவு பண்றாங்க பேரண்ட்ஸ், பசங்களை விட. 35 ரூபா 45 லட்ச ரூபா கட்டி எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான் உங்க பொண்ணு, அவ்வளவுதான் டாப் கிளாஸா. உடனே அம்மா அப்பா, ஐயோ தெய்வமே, ஐடிபி தெய்வமே, ரொம்ப நன்றி தெய்வமே, ரொம்ப நன்றி. இதெல்லாம் உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்லுவேன். ஆனா என்ன சொன்னா என்னமா சொல்லுவீங்க, நீ நெகட்டிவிட்டியா பேசுறடா, ஃபுல்லா நெகட்டிவிட்டி. அவன் சேனலுக்கு வந்தா நெகட்டிவிட்டியா இருக்கு. தம்பி நெகட்டிவிட்டி வேற, ரியாலிட்டி வேற. அண்ணன் இங்க இருந்துட்டு ரியாலிட்டி சொல்லிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் வந்து படிக்கிறது வந்து ஃப்ளெக்ஸ்லாம் கிடையாது. சரியா? 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலவு பண்ணி வர, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கணும். அது உடனே வந்து சொல்லக்கூடாது ப்ரோ, படிப்புலாம் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உடனே எதிர்பார்க்கக்கூடாது, படிப்பு தான் கடைசி வரைக்கும் உதவும். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா மயிறு. சரியா? நான் அதை சொல்ல வரல. கஷ்டப்பட்டு அம்மா அப்பா ரத்தத்தை சிந்தி சம்பாரிச்சிருப்பாங்க அந்த காசு. லோனே போட்டாலும் அது நீங்க தான் கட்டணும். இப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை இப்படி வேஸ்ட் பண்ண வேணாம் தான் சொல்றேன். அதுக்கு எங்கிட்டாச்சும் அங்கிட்டு சிக்கன் பக்கோடா கடையை போட்டாச்சும் ஊர் பக்கட்டிரு. என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? சரியா? இல்லைன்னா ஏதாச்சும் கம்பெனில போய் வேலை பாரு, ஸ்கில் டெவலப் ஆகும். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஹைக்கு வரும். பொறுமையா ஒரு ஸ்லோ க்ரோத் இருக்கும். சரியா? அப்படி இருந்து
லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லது. இல்ல ப்ரோ எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு ப்ரோ. எனக்கு வேலை நான் அவ்வளோ ஸ்கில்லு ப்ரோ. எனக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்தீன்னா, நீ வா. உன்னை யாருமே தடுக்கல. சரியா? ஆனா அப்பா, அம்மா காச இது வேஸ்ட் பண்ணாத. அந்த காச நீ ரூ. 20,00,000 ரொக்கமா நீ கையில சம்பாதிக்க எத்தன வருஷம் ஆகும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரூ. 20,00,000 ரொக்கமா அப்படியே நீ மொத்தமா ரூ. 20,00,000 சம்பாதிக்க உனக்கு எத்தன வருஷம் ஆகும்? யோசிச்சு பாரு. அதனால தான் சொல்றேன். உடனே ப்ரோ எங்க ஸ்கூல்ல 50,000 போட்டு நீ லூசு மாரி வந்து என்கிட்ட பேசக்கூடாது. சரியா? என்ன சொல்ல வரேங்கிறத புரியணும் உனக்கு. இது வந்து ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், யூஜி லைஃப் எல்லாம் விட்டுரு. இது வந்து மாஸ்டர்ஸ்ங்கிறது ஒரு அத்தியாவசியம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வெளிநாட்டு படிப்பை வந்து ஒரு ஆடம்பரம்னே சொல்லலாம். அதே மாதிரி இங்க உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஃபேன்சியா காட்டுறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நிறைய ட்ரெஸ், நிறைய ஷூ, டிராவல், எப்போ பார்த்தாலும் டிராவலு, டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் இதெல்லாம் காட்டுறாங்கன்னா, அதெல்லாம் வந்து 100ல ஒரு பங்கு தான் அந்த வாழ்க்கை. புரியுதா? என்னைக்காச்சும் ஒரு நாள் லீவ் கிடைக்கும். அத போய் வீடியோ ஃபுட்டேஜா எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இல்லன்னா வீடியோ போடுறதுக்குன்னே எப்படி சொல்றது? வீட்ல நிறைய காசு இருந்திருக்கும். வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. பார்ட் டைம்லாம் போக அவசியம் இல்லாம இருந்திருக்கும். ஸோ அப்ப சும்மா இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம வீடியோ போட்டு அப்படியும் பண்ணுவாங்க. ஆனா, இதெல்லாம் அவங்கள நான் தப்பு சொல்லல. சரியா? அத பார்த்து நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. புரியுதா? இதே லைஃப் ஸ்டைல் நமக்கும் கிடைக்கும்னு நீ நினைக்கவே கூடாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. நீ வெளிநாட்டுக்கு வந்தீன்னா உன் புள்ள தான் நல்லா இருக்கும். நீ நல்லா இருக்க முடியாது. அது என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வில் ஆல்வேஸ் சஃபர். நீ மொத வரப்போற ஒரு நாட்டுலேருந்து ஒரு நாட்டுக்கு போறீன்னா, நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உன் புள்ள நல்லா இருக்கணும்னு நீ கஷ்டப்படணும். இல்ல நீயே நல்லா இருக்கிறதுக்கு மினிமம் 10, 20 வருஷமாச்சும் ஆகும். அப்பதான் நீ ஸ்டேபிளா நிப்ப. அப்ப யார் நல்லா இருப்பா? அப்பனக்கெல்லாம் புள்ள பிறந்து உன் புள்ள தான் நல்லா இருப்பான். அந்த தியரி தான் நான் சொன்னேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வில் ஆல்வேஸ் சஃபர். ஆனா இப்ப நான் ஃபாரின் படிப்பை பத்தி நான் பேசிட்டேன். ஆனா நம்ம ஊர்லயே படிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. அத நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே கைஸ், பார்ப்போம்.